முதலமைச்சர்கள் வந்திருக்கின்ற இந்த பேரணி தற்போது ஆரம்பமாக இருக்கிறது. முன்பாக முற்றவெளி மைதானத்தில் ஒன்று கூடுங்கள். இப்பொழுது நாங்கள் கோஷத்தை எழுப்புவதற்காக தயாராகுவோம். அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எழுக தமிழ், எழுக தமிழ், எழுக தமிழ், எழுக தமிழ், நிறைவடைந்தது. நாம் அனைவரும் இந்த முற்றவெளி மைதானத்தில் ஒன்று சேர்ந்து எழுக தமிழ், எழுக தமிழ் என்று கோஷம் செய்வோம். எப்போதென்றால் 60 வருடமாக எமது கையிலே இல்லாத, எந்த தலைவரினாலும் உருவாக்கப்படாத ஒரு தீர்வு திட்டத்தை ஆவண வடிவமாக உருவாக்கி அதனை உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் சமர்ப்பித்திருக்கின்றது என்றால் அது தமிழ் மக்கள் பேரவைதான் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இரண்டாவது காலடியையும் அது வைத்திருக்கிறது. வடகிழக்கு மக்கள் அண்மையிலே கிழக்கு மாகாணத்திலே பெரியதொரு பிரமாண்டமான ஒரு முத்தமிழ் விழாவை ஏற்பாடு செய்திருந்தார்கள்.
அது கலையாலும் மொழியாலும் வடக்கையும் கிழக்கையும் இணைத்து வைக்க பேசவில்லை. ஆக 2 நிமிடங்கள் தான். உங்களுடைய வருகை நீங்கள் விழிப்பாக இருக்கிறீர்கள் என்பதை இங்கு அச்சுறுத்தி இருக்கின்றது. எங்களை இனியும் உங்களுடைய வருகையை நான் பார்க்கின்ற பொழுது 1961ஆம் ஆண்டு நாம் பல்கலைக்கழக மாணவர்களாக இருந்த நேரத்தில் 3 மாதங்கள் வடகிழக்கு நிர்வாகத்தை கொண்டு வருவதற்கான ஒரே ஒரு காரணம், ஒரு கொடூர யுத்தத்தை நடத்தி பயங்கரவாதத்தை அழிப்பதாக கூறி ஒரு இனத்தையே அழித்து அந்த இனத்துக்கு, அந்த போராடி கொண்ட இனத்துக்கு ஒரு உரிய தீர்வை கொடுப்போம் என்ற வாக்குறுதி உலகத்துக்கு கொடுத்திருந்த ஒரு நிலையிலே தான் இன்றைக்கு ரகசியமாக இந்த அரசியலமைப்பு தயாரிக்கப்படுகின்றது. அந்த அரசியலமைப்பு ஏனைய நாடுகளில் ஒரு புதிய அரசியலமைப்பு உருவாகுவது என்றால் அது மக்களோடு பேசி மக்களுடைய கருத்தை உள்வாங்கி மாத கணக்காக மட்டுமல்ல, ஏன் வருஷ கணக்காக அந்த மக்களுடைய அபிலாஷைகளை முழுதாக பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலே அந்த அரசியலமைப்புகள் உள்வாங்கப்படவில்லை. அரசியலமைப்பு என்பது வெறுமனே ஒவ்வொரு என்பதை மிக தெளிவாக மிக உரத்த குரலிலே கூறியிருக்கின்றார்கள். எவ்வளவோ இன்னல்கள் மத்தியிலும் இந்த சுட்டரிக்கும் வெயிலிலும் இங்கே நீங்கள் கூடியிருக்கின்றீர்கள் என்றால் நிச்சயமாக உங்கள் உழைக்க முடியும் என்று சொன்னவர்கள் அவ்வாறான ஒரு இடத்தில் எவ்வளவு தூரம் இந்த பேரணியை குழப்புவதற்கான முயற்சிகள் நடைபெற்றது. ஊடகங்கள் முயற்சி செய்தன, டாக்டர் தேவானந்தா முயற்சி செய்தார். ஆனால் இவை எல்லாவற்றையும் மேலே நாங்கள் இந்த பேரணியை நடாத்தி இருக்கிறோம் என்றால் இந்த பேரணியினுடைய செய்தி என்பது வெறுமனே இங்க இருக்கக்கூடிய ஆட்களுக்கு மாத்திரம் அல்ல. இந்த பேரணியினுடைய செய்தி என்பது எமது ஜனாதிபதியினுடைய காதுக்கு போக வேண்டிய செய்தி. இந்த பேரணியினுடைய செய்தி என்பது ரணில் விக்ரமசிங்கே கேட்க வேண்டிய செய்தி. இந்த பேரணியினுடைய செய்தி என்பது இன நல்லிணக்க குழுவினுடைய தலைவர் சந்திரிகா கேட்க வேண்டிய செய்தி. இப்பேரணியினுடைய செய்தி என்பது எதிர்க்கட்சி தலைவர் சம்பந்தர் கேட்க வேண்டிய செய்தி. ஆகவே இந்த செய்தி எல்லாம் ஏனென்று சொல்ல சொன்னால் தமிழ் மக்கள் என்ன கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள், தமிழ் மக்கள்